திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பதவி நீக்கம் செய்ய கோரி முதலில் கையெழுத்திட்ட புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் சவப்பாடியை தூக்கி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினர் மற்றும் காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினருக்கும் எதிர்ப்பு தெரிவித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரசார் மறுமுனைகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவ்வழக்கை விசாரித்த நீதிபதி பதவி விலக கோரி இந்தியா கூட்டணியை சேர்ந்த 120 எம்பிக்கள் கையெழுத்திட்ட மனுவை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் அளித்தனர். இந்நிலையில் இந்துக்களுக்கு எதிராக சபாநாயகரிடம் அளிக்கப்பட்ட மனுவில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முதல் கையெழுத்திட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக சார்பில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டத்தை நடத்தினர். காமராஜர் சிலையிலிருந்து பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் உருவப்படம் தாக்கிய பாடையை சுமந்து கொண்டார். ஊர்வலமாக சென்ற நிலையில் போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது வைத்திலிங்கத்தின் உருவப்படம் தாக்கிய சவப்பாடைக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவது போலவும் மகளிர் அணியினர் ஒப்பாரி வைத்து எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பிய நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பாடையை கைப்பற்ற முயன்ற போது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுறை ஏற்பட்டது. தொடர்ந்து காமராஜர் சதுக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினரை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாஜகவினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜகவினர் ஒருபுறம், காங்கிரஸ் கட்சியினர் மறுபுறம் என ஒரே நேரத்தில் அருகருகே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதட்டமாக சூழ்நிலை நிலவியது. சலவை கூடம் கட்ட வலியுறுத்தி புதுகை மன்னார் விடுதலை இயக்கத்தின் உழவர்கரை நகராட்சி ஆணையரை கண்டித்து கொல்லி வச்சி துணை துவைக்கும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஆட்சி பரப்பில் உழவர்கரை நகராட்சி எல்லைக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சேரி வாழ் வண்ணன் என்ற புதுரை வண்ணான் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக 60 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் சலவை தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றோம். பட்டியலின எஸ்சி சலவை தொழிலாளர் சமூகத்தை சேர்ந்த எங்களுக்கு சிறப்பு கூறு SCP நிதிகள் அரசுக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்த சலவை கூடம் கட்டுவதற்காக பலமுறை விண்ணப்பங்களை உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜிடம் கொடுக்கப்பட்டது. எங்களது கோரிக்கைகளை ஏற்று ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர்கள் வருவாய் அதிகார இடத்தை தேர்வு செய்து பார்வையிட்டனர். ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மற்றும் செயலரை சந்தித்து எங்களது கோரிக்கையை வலியுறுத்தினோம். எங்களது நீண்ட கால கோரிக்கையை ஏற்று ஆதி திராவிடர் நலத்துறை செயலாளர் முத்தம்மா சலவை கூடம் SCP நீதியில் கட்டுவதற்கு மதிப்பீடு மற்றும் கோப்புகளை தயார் செய்து அனுப்புமாறு உழவர்கரை நகராட்சி ஆணையருக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை சிறிதளவும் பொருட்படுத்தாமல் காலம் கடத்தி கொண்டு போகும் ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் உதவி பொறியாளரை கண்டித்து இன்று இயக்கத்தின் சார்பாக கொல்லி வச்சி துணை துவைக்கும் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு புதுரை மன்னார் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கூத்தன் என்கிற தெய்வ நீதி, பொதுச் செயலாளர் அர்ஜுனன், வெளியுறவு கொம்யூன் தலைமை நிர்வாகிகள் கோவிந்தன், சுப்பிரமணியன், கடியமூர்த்தி, அழகுவேல், மோகன், குணசேகரன், ராஜசேகர், சத்யராஜ், அண்ணாமலை பாபு, பிரகாஷ், மணிமாறன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இப்போராட்டத்தை வழிநடத்திய புதுரை மன்னார் விடுதலை இயக்கம், புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும் பொதுநல நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் நியாய விலை கடைகள் திறந்திருப்பதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தாவிக தலைவர் விஜய்க்கு விளக்கம் அளித்த நிலையில் நியாய விலை கடை கடந்த சில வருடங்களாக சரிவர செயல்படவில்லை என்று பாஜகவில் இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் இணைந்த சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகி சுவாமிநாதன் என்று செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது புதுச்சேரியில் நியாய விலை கடைகள் திறந்திருப்பதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விஜய்க்கு விளக்கம் அளித்த நிலையில் நியாய விலை கடை கடந்த சில வருடங்களாக சரிவர செயல்படவில்லை. நியாய விலை கடைகளில் பணிபுரிவோருக்கு பல ஆண்டுகளாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை என்றும் அதே போன்று அத்தியாவசிய பொருட்களான கோதுமை, பருப்பு உள்ளிட்டவை வழங்கப்படவில்லை. பல்வேறு வேலை வாய்ப்புகள் தரப்படும் என அறிவித்துவிட்டு இதுவரை ஒருவருக்கு கூட வேலை வாய்ப்பு தரவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், மூடப்பட்ட எந்த மில்களையும் திறக்கவில்லை, IT பார்க் கொண்டு வரவில்லை என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியதற்கு
கண்டனம் தெரிவித்த நமச்சிவாயத்திற்கு தமது வெற்றி கழகத்தின் சார்பில் கண்டனம் தெரிவிப்பதாக அவர் தெரிவித்தார். ஒன்றிய அரசின் கீழ் உள்ள புதுச்சேரி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்படும் என அறிவித்துவிட்டு இதுவரை ஒரு திட்டங்கள் கூட கொண்டு வரப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். 9 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிகளை தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மிஷின் வீதி சந்திப்பில் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் திருமலை தலைமை வகித்தார். 3 ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிகளை தகுதி வாய்ந்த நபர்களை கொண்டு உடனடியாக நிரப்ப வேண்டும். தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கான சுகாதார ஆய்வாளர் பதவிகளையும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் ஊனமுற்றோர் பிரிவினருக்கான சுகாதார ஆய்வாளர் பதவிகளையும் நிரப்ப வேண்டும். போட்டித் தேர்வு மூலம் சுகாதார உதவியாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இனியும் காலம் கடத்தாமல் பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த போராட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை முத்துமாரியம்மன் கோவில் வீதி, காந்தி வீதி சந்திப்பில் ஈஸ்வரன் கோவில் அருகே திடீரென்று ஏற்பட்ட பள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுவையில் நகர பகுதிகளில் அடிக்கடி தற்போது பள்ளங்கள் திடீரென்று ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக சாலையின் நடுவே செல்லும் பாதாள சாக்கடை உள்வாங்கியதால் 45 அடி சாலை புல்வார் பகுதிகளில் திடீரென்று பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையால் புதுவை முத்துமாரியம்மன் கோவில் வீதி, காந்தி வீதி சந்தர்ப்பில் ஈஸ்வரன் கோவில் அருகே திடீரென மகா பள்ளம் ஏற்பட்டது. ஒரு ஆள் உள்ளே நுழையும் அளவுக்கு பள்ளம் ஏற்பட்டது. திடீர் பள்ளம் ஏற்பட்ட போது அதிர்ஷ்டவசமாக எந்த வாகனமும் அப்படியே செல்லவில்லை. இல்லாவிட்டால் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கும். இந்த பள்ளம் சுமார் 5 மீட்டர் நீளத்துக்கு செல்கிறது. உள்ளே ஒரு ஆள் நடந்து செல்லும் அளவுக்கு பள்ளம் ஏற்பட்டது. இந்த பள்ளத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். யாரும் விழுந்து விடாமல் இருப்பதற்காக தடுப்புகளை ஏற்படுத்தினர். பின்னர் அவர்கள் கூறும் பொழுது பாதாள சாக்கடைக்காக 40 ஆண்டுகளுக்கு முன்பு குழாய்கள் போடப்பட்டன. அந்த குழாய் உடைந்துள்ளது. அதனால் மண் உருவாகி வெற்றிடம் சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் போலி மருந்து உற்பத்தி மோசடி ஊழல் கண்டன ஆர்ப்பாட்டம் கோரிமேடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. புதுச்சேரி 2ஆம் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் போலி பத்திரப்பதிவு ஊழல், காமாட்சியம்மன் கோவில், காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோவில் சொத்து அபகரிப்பு ஊழல், பொதுப்பணித்துறை ஊழல், ஸ்மார்ட் சிட்டி திட்ட ஊழல், மதுபான தொழிற்சாலை அனுமதி ஊழல் என இந்த ஊழல் பட்டியலில் உச்சமாக இப்போது போலி மருந்து உற்பத்தி தொழிற்சாலை ஊழல் உதாரணமாக வெடித்துள்ளது. தோண்ட தோண்ட பூதம் கிளம்புவது போல போலி மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. காக்கும் மருந்துகள், மகப்பேறுக்கான மருந்துகள், இரத்த அழுத்தம், நீரிழிவு தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் 600 கோடி ரூபாய் மதிப்பு என்று சொன்னாலும் அதைவிட பல மடங்கு இருக்கும் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அளவு ஊழல் புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறைக்கும் மருந்து கட்டுப்பாடு துறைக்கும் தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த துறைகளுக்கு பொறுப்பு வகிக்கின்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள், இயக்குனர், செயலர், அமைச்சர், முதலமைச்சர் ஆகியோரின் கவனத்திற்கு வராமல் இந்த மோசடி நடந்திருக்காது என்றும், மக்கள் உயிரோடு விளையாடி இருக்கின்ற இந்த ஊழல் மோசடி பேர் வழிகளை கைது செய்த அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து கடுமையான தண்டனை கிடைத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். இந்த குற்றம் வழக்குகளை கையாளும் சிறப்பு புலனாய்வு குழு போலீஸ் உறுதியான தயவு தாட்சணியின்றி நடவடிக்கை எடுத்து உடனடியாக நீதிமன்றத்திலிருந்து தப்பிக்கா வண்ணம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அமு சலீம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரசியல் நிலவரம் குறித்த அமைச்சர் ஜான்குமார் ஆர்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வெங்கட்ராமனை நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தினர். புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார்
உடனான சந்திப்பு குறித்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் மாநில தலைவர் RLV வெங்கட்ராமன் கூறும்பொழுது, புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமார் நேரில் எனது இல்லத்திற்கு வந்து எனது தலைமையில் புதிய கட்சி ஆரம்பிப்பதை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். புதுச்சேரி அரசியலில் மூத்த அரசியல்வாதியாக இருப்பதால் மரியாதை நிமித்தமாக என்னை சந்தித்தார். மேலும் அவருக்கு துணைநிலை ஆளுநர் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்த 147 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமாருக்கு இன்னும் இலாகா ஒதுக்கவில்லை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது போன்ற இலாகா அமைச்சர்கள் இல்லை. இது சம்பந்தமாக 2 முறை கட்சியின் சார்பாகவும் புதுவை மாநிலத்தின் மக்கள் சார்பாகவும் ஜனநாயக ரீதியில் நான் அறிக்கை வெளியிட்டு குரல் கொடுத்தோம். முதல்வர் ரங்கசாமி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் கடைசியாக கடந்த வாரம் போலி மருந்து தொழிற்சாலை சம்பந்தமாக CBI விசாரணை கோரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்திய போது அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக டாக்கா ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினேன். அது சம்பந்தமாக பேட்டியும் கொடுத்திருந்தேன். அதற்கு அமைச்சர் ஜான்குமார் என்னை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் புதுச்சேரியில் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து ஆலோசனை செய்தோம். எதிர்கால அரசியல் நிலையில் எடுக்க வேண்டிய நிலை குறித்தும் கலந்து ஆலோசித்தோம். விரைவில் புதுவையில் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மேரா யுவா பாரத் இணைத்த மாநில அளவிலான காணொலி போட்டி விஷித் பாரத் யங் லீடர் டயலாக் தொடக்க விழா நடைபெற்றது. இந்திய அரசின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பில் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மேரா யுவா பாரத் இணைத்து வலிமையான பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பில் வினாடி வினா போட்டி இணைய வழி கட்டுரை போட்டியை தொடர்ந்த மாநில அளவிலான காணொலி போட்டி விஷித் பாரத் யங் லீடர் டயாலாக் என்ற தலைப்பில் தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் நாட்டு நல பணி திட்டத்தின் புதுச்சேரி மண்டல அளவிலான ஒருங்கிணைப்பாளர் கலைவாமணி பாண்டியன் வரவேற்புரை ஆற்றினார். நாட்டு நலப்பணி திட்டத்தின் மாநில அதிகாரி சதீஷ்குமார் நோக்க உரை ஆற்றினார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் இயக்குநர் சுகாதார சிறப்புரை ஆற்றி போட்டியில் பங்கேற்கும் இளைஞர்களை வாழ்த்தினர். மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பீட்டாளர் சுதர்சன் மற்றும் ராஷ்டிரிய ராஷா பல்கலைக்கழகத்தின் இயக்குநர் ஹாரிஷ் முன்னிலை வகித்தனர். நாட்டு நலப்பணி திட்டத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன் நன்றி உரை ஆற்றினர். இந்த போட்டியில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 10 தலைப்புகளில் காணொலி மற்றும் நேர்முக தேர்வில் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் 30 இளைஞர்கள் புதுடில்லியில் பாரத் மண்டலத்தில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெறுவர். புதுச்சேரி ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனதி யாக்கூ பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனதி யாக்கூ பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆல்பா அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்வையற்றவர்களுக்கும் கால் ஊனமுற்றோர்களுக்கான ஊன்றுகோல், பார்வையற்றோருக்கான ஊன்றுகோல், கண் கண்ணாடி மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மேலும் விழாவில் பங்கேற்ற அனைத்து நபர்களுக்கும் மளிகை பொருட்கள் மற்றும் போர்வைகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு ஆண்டும் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆல்பா கல்வி நிறுவன அறக்கட்டளை சார்பாக இதனை வழங்கினார்கள். இதேபோல் பிறந்தநாள் விழா கொண்டாடும் ஆல்பா கல்வி இயக்குனர் தனதி யாக்கூ அவர்களுக்கு சமூக அமைப்புகள் ஒன்றிணைத்து மரம் நட்டு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள். விழாவில் ஆல்பா ராஜா ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக NR காங்கிரஸ் ஓம் சக்தி ரமேஷ், சாரதி கலை ஹோம், ஈரம் சுதாஸ், சிட்டுக்குருவி பாதுகாவலர் அருண், மீனாட்சி கணேஷ், பொது சேவை இயக்கம், சக்தி கோச்சிங் முரளி, கீரபாளையம் விஜய், மணிகண்டன், ஏழுமலை, மதன், கரண், ஜீவா மற்றும் தலைமைகள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாளை கொண்டாடும் வகையால் புதுச்சேரியில் ரசிகர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாள் அன்று புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் வருடம் தோறும் மணக்குள கோவில் வழிபாடு நடத்துவது, ஏழை எளிய மக்களுக்கு நல உதவிகளை செய்வதும் அந்த மாநில ரஜினி ரசிகர்கள் வழக்கமாக கொண்டாடுள்ளனர். அந்த வகையில் இந்த வருடம் நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளை மட்டுமல்லாது ரஜினி கலை உலகத்திற்கு வந்து 50வது ஆண்டு சிறப்பிக்கும் விதமாக ரஜினி ரசிகர்கள் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர்.
புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ரஜினி ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார்கள். மேலும் புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவும், சேலை, வேஷ்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார்கள். தொடர்ந்து புதுச்சேரி திரையரங்குகளில் 1999 வெளியாகி வெற்றிகரமாக ஓடிய படையப்பா திரைப்படம் நாடு முழுவதும் இன்று ரஜினிகாந்த் பிறந்த நாளையொட்டி ரீல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இதனை கொண்டாடும் வகையில் ரஜினி ரசிகர்கள் ஒன்றிணைந்த துப்புரவு பணியாளர்களை அழைத்த தியேட்டர் வளாகத்தில் பிரம்மாண்ட கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர். மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கு ரஜினி ரசிகர்கள் சார்பாக நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ரஜினி ரசிகர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏர்டெல் நிறுவனம் சார்பில் 5G தொழில்நுட்பம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஏர்டெல் நிறுவனம் சார்பில் 5G தொழில்நுட்பம் மற்றும் அதன் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி துவக்க விழா கடற்கரை சாலையில் இன்று நடைபெற்றது. ஏர்டெல் நிறுவனத்தின் நிர்வாகிகள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன், SP சுருதி ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர். இதில் மாணவர்கள், ஏர்டெல் ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட 5G திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்த பாதகைகள் ஏந்தி பங்கேற்றனர். புதுச்சேரி பூமியான்பேட்டையில் சுவாமிய சரணமையப்பா குழு சார்பில் நடைபெற்ற கன்னி பூஜை மற்றும் விளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லும் கன்னி ஐயப்பன் மார்கள் தங்களது பயணத்தை தொடங்குவதற்கு முன் தங்கள் வீட்டில் அல்லது கோவில்களில் மற்ற பக்தர்களுடன் சேர்ந்த கன்னிசாமி பாடல்கள் பாடி அன்னதானம் செய்த, விளக்கு பூஜை செய்த தங்கள் விரதத்தின் முதல் கட்டத்தை கொண்டாடும் ஒரு முக்கிய நிகழ்வு ஆகும். அதன்படி சுவாமியே சரணமையப்பா குழு சார்பில் ஸ்ரீ மணிகண்டன் குருசாமி குழுவினர் பூஜையானதால் வெகு சிறப்புடன் நடைபெற்றது. அதன்படி நடைபெற்ற கன்னி பூஜை மற்றும் ஐயப்பன் விளக்கு பூஜையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமிக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதன்முறையாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு கன்னி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற ஐயப்பன் விளக்கு பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாடுகளை குருசுவாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேலு நாச்சியார் இயக்கம் சார்பில் பாரதி பிறந்தநாள் கவியரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி வேலு நாச்சியார் இயக்கம் சார்பில் பாரதி பிறந்தநாள் கவியரங்கம் புதுச்சேரி குயில்தோப்பு ஏசியாரில் உள்ள சீதானந்த சுவாமி கோவில் வளாகத்தில் பாரதியார் பிறந்தநாள் கவியரங்கம் நடத்தப்பட்டது. விழாவிற்கு ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் இயக்கத்தின் நிறுவனர் NS கலைவர்தன் தலைமை ஏற்று உரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற சுங்கத்துறை உதவி ஆணையர் சண்முக சுந்தரம், சமூக சேவகர் மேகநாதன் கலந்து கொண்டனர். இயக்கத்தின் துணை செயலாளர் பத்மநாபன், வெற்றிவேலன் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன் வரவேற்புரை வழங்கினார். பொறுப்பாளர்கள் காஞ்சனா, ரத்தின விநாயகம், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சுதர்சனம் நன்றி கூறினார். தொடர்ந்து பாரதியார் இல்லத்தில் புதுவை அரசு கலை பண்பாட்டு துறையால் நடத்தப்பட்ட கவியரங்கில் வேலு நாச்சியார் இயக்கத்தினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கவிஞர்கள் கட்டுரை, கவிதை வாசித்தனர். பொதுமக்களும் கலந்து கொண்டு பாரதிக்கு புகழஞ்சலி செலுத்தினர். அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான வட்ட அளவிலான மொழித்திறன் மற்றும் கணித திறன் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் வட்டம் ஒன்றில் உள்ள 20 பள்ளிகளுக்கு இடையிலான அடிப்படை தொழில் திறன் மற்றும் கணித திறன் FLN போட்டிகள் பெத்திச்செட்டிப்பேட்டை தியாகி நடேசன் அரசு தொடக்க பள்ளியில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா, கல்வித்துறை இணை இயக்குனர் பெண் கல்வி ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர். மேலும் அனைத்து மாணவர்களுக்கும் மகுடம் சூட்டி வாழ்த்தினர். சிறப்பு விருந்தினர்களை வட்டம் ஒன்றின் பள்ளி துணை ஆய்வாளர்
அனிதா வரவேற்றார். ஒவ்வொரு பள்ளிகளிலிருந்தும் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த வெற்றி பெற்ற மாணவர்கள் வட்ட அளவிலான போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் மாணவர்களின் மொழித்திறன், திருக்குறள் ஒப்புவித்தல், பாடல் பாடுதல், கதை கூறுதல் மற்றும் கணித திறன், வாய்ப்பாடு ஒப்புவித்தல், மனக்கணிதம் முதலிய திறன்களை அளவிடப்பட்டன. இப்போட்டிகளுக்கு நடுவர்களாக வந்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தமயந்தி ஜாக்குலின், இளங்கோவன், ராமதாஸ், விஜயலட்சுமி மற்றும் சரஸ்வதி இவர்களின் தலைமையில் ஆசிரியர்களும் பள்ளி ஊழியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.